யோகம் வெல்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த தூக்கம் சரியா இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது தான். இந்த தூக்கம் சரியா இல்லாம ஏன் இருக்கு அப்படின்னா, அதிகமா நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருக்கிறது, அதிகமான கவலைகள் இருக்கிறது, அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. சோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளால நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சரியா இல்லாம இருக்கும். சோ நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தூக்கத்தை நம்ம எப்படி 5 நிமிஷத்துல நம்ம சீக்கிரம் தூங்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடணும், எந்த மாதிரி நம்ம நடைமுறை வாழ்க்கையில வாழணும் அப்படிங்கறத பத்தின பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9940040764 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தூக்கம் வராம இருக்கு அப்படிங்கிறது நார்மலான இஷ்யூ கிடையாதுங்க. நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒரு 4 அறிவியல் காரணங்களால நிகழுது அப்படின்னே சொல்லலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மூளை அதிகமா ஹீட் ஆகுறது. ஏன் மூளை அதிகமா ஹீட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ இது அதிகமாகும் போது நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ அப்படி ஹீட் ஆகும் போது நம்மளுடைய தலை காமா இல்லாம ஒரு ஹீட் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். சோ அப்படி கொடுக்கும் போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது முற்றிலுமா குறைஞ்சு போயிடும். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது ரிலாக்ஸ் ஆனாதான் நம்மளுடைய பாடி ஸ்லீப் மோடுக்கு போகுங்க. இந்த வேகஸ் நரம்பு அப்படிங்கிறது என்னன்னா, மூளையிலிருந்து நுரையீரலுக்கு, இதயத்துக்கு, செரிமான மண்டலத்துக்கு போகக்கூடிய ஒரு நீண்ட நரம்பு அப்படின்னே சொல்லலாம். சோ இது வீக் ஆயிடுச்சு அப்படிங்கிற போது தான் நமக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், அதே மாதிரி கவலைகள் அதிகமா இருக்கும், செஸ்ட் ரொம்ப டைட்டா இருக்கும், மைண்ட் ரொம்ப காம் ஆகாம எப்பவுமே ஏதாவது நினைச்சுக்கிட்டு ஓவர் திங்கிங்லயே இருப்போம். சோ இப்படி ஆகும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ல இருந்து 2 ஹவர்ஸ்க்கு ஸ்லீப் அப்படிங்கிறது எக்ஸ்டெண்ட் ஆயிரும். சோ அப்ப நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா, தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது இருக்காது. இந்த ஸ்லீப் ஹார்மோன் ஏன் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் அதிகமா யூஸ் பண்றது, அதிகமா மொபைல் யூஸ் பண்றது, டிவி, தென் ஒரு சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகிறது, லைக் ஸ்மோக், ஆல்கஹால், ஃபாஸ்ட் ஃபுட் அதிகமா எடுத்துக்கிறது, ஃப்ரைட் ஃப்ரூட்ஸ் அதிகமா எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் அதிகமான ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் குறைஞ்சு போயிடும். குறைஞ்சு போயிடுச்சுன்னா நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்கவே இருக்காது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், ஓவர் திங்கிங். அதாவது முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நம்ம அதிகமா யோசிச்சுட்டே இருப்போம், இல்ல ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம அதிகமா யோசிச்சுட்டே இருப்போம். சோ ஓவர் திங்கிங் அதிகமாகும் போதுமே நமக்கு இந்த ஸ்லீப் அப்படிங்கிறது கண்டிப்பா குறைஞ்சு போயிடும். அதாவது இந்த தூக்கம் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடும், நர்வ்ஸ் எல்லாம் இம்பேலன்ஸ் ஆயிடும், தென் பிரீத், நம்ம சுவாசிக்கிற சுவாசமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா, நம்ம திங்க் பண்ற எல்லா தாட்ஸுமே நெகட்டிவா மட்டும் தான் இருக்கும். சோ இப்போ நான் சொல்ற ஒரு 5 மினிட் மட்டும் நீங்க இதை யூஸ் பண்ணுங்க. ஒரு 6 ஸ்டெப் இருக்கு. இந்த 6 ஸ்டெப்பையும் டெய்லியும் கண்டினியூவா நீங்க பண்ணிட்டே வரும்போது உங்களுக்கு தூக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய அந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் சீரா உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகும் போது உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பாடியை ரீசெட் பண்றது. ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருந்துச்சு அப்படின்னா உட்காந்துக்கோங்க, இல்லைன்னா படுத்துக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் உங்க கண்களை மூடி உங்களுடைய ஃபோர்ஹெட்டை ரிலாக்ஸ் பண்ண போறோம். அதாவது நெத்தியை ரிலாக்ஸ் பண்ண போறோம். உங்க மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க, ஃபோர்ஹெட் ரிலாக்ஸ், ஃபோர்ஹெட் ரிலாக்ஸ், அந்த மாதிரி சொல்லிட்டே வாங்க. அதே மாதிரி ஜாவ், இந்த தாடை இருக்கு இல்லைங்களா, இது ரிலாக்ஸ் பண்ண போறோம். ஸோ அப்படியே கீழே செஸ்ட்டு, ஸ்டொமக்கு, உங்களுடைய கால்கள், கண்களை மூடி அட்லீஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்காவது நீங்கள் இதை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிற ஃபீல் உங்களுக்கே தெரியும். ஜஸ்ட் நீங்கள் மனசுக்குள்ளே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், அமைதி 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 அப்படின்னு மட்டும் சொன்னா போதும். ஸோ இப்படி பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மசில்ஸ் எல்லாமே டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் போறதுக்கும் இந்த ரிலாக்ஸ் மெத்தட் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, 4-7-8 பிரீத் ஒர்க் அவுட். அதாவது 4 செகண்ட்ஸ்க்கு இன்ஹேல் பண்ணுங்க, 7 செகண்ட்ஸ்க்கு ஹோல்ட் பண்ணுங்க, அண்ட் 8 செகண்ட்ஸ்க்கு எக்ஸ்ஹேல் பண்ணுங்க.
4 வினாடிகளுக்கு மூச்சை இல்ல இழுக்கணும். 7 வினாடிகள் அப்படியே நிறுத்தி வைங்க. 8 வினாடிகளுக்கு அப்படியே மூச்சை பொறுமையா வெளியே விடணும். இந்த மாதிரி 4 டைம் செய்யணும். ஸோ இந்த மாதிரி பண்றது மூலமா நம்மளுடைய ஹார்ட் ரேட் பாத்தீங்க அப்படின்னா இதமா இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேகஸ் நரம்புகள் எல்லாம் ஆக்டிவா இருக்கிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய பிரைன் வந்து காமா இருக்கிறதுக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து ஃப்ளோவா உடம்பு ஃபுல்லா போறதுக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முக்கியமா இந்த பிரீத் பண்றது மூலியமா 80% பீப்புள் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தூங்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுடைய புருவம் இருக்கு இல்லைங்களா, புருவத்துக்கு நடுவுல அதாவது தேர்ட் ஐன்னு சொல்றோம்ல, இந்த இடத்துல உங்களுடைய கட்டை விரலை வச்சு நல்லா பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்படி பிரஸ் பண்ணாலே பிரைன் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். இப்படி ரிலாக்ஸ் ஆகிறது மூலியமா தூக்கம் நல்லா வரும். பிரைன்ல இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம தூக்கம் ஏற்படுத்தக்கூடிய இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நல்லா உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல வச்சு நல்லா ஒரு அழுத்தம் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க. சோ அடுத்தது என்ன அப்படின்னா ஹம்மிங் ஸ்லீப் சவுண்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் இல்லைங்களா, அந்த வண்டு மாதிரி நம்ம ஹம் பண்ண போறோம். ஜஸ்ட் கண்ணை மூடிக்கோங்க, ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க, ஒரு சவுண்ட் மட்டும் இந்த மாதிரி இந்த ஹம் சவுண்ட் மட்டும் கொடுங்க ஒரு 10 செகண்ட்க்கு. தென் ரிலாக்ஸ் ஆயிட்டு திரும்ப ஒரு 10 செகண்ட்க்கு இந்த மாதிரி நீங்க ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பண்றது மூலமா ஆக்சிஜன் நல்லா ஃப்ளோ ஆகும். தென் நம்மளுடைய மூக்கு துவாரங்கள் இருக்கக்கூடிய அந்த மூச்சு வந்து சீரா போயிட்டு வரதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த வேகஸ் நரம்பு அப்படின்னு சொன்னாலே அது நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்குமே இந்த ஹம்மிங் ஸ்லீப் மெத்தட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹீல் யுவர் செல்ஃப். அதாவது நீங்களே உங்ககிட்ட பேசுங்க. என்ன பேசணும் அப்படின்னா இது வந்து கவலைப்பட வேண்டிய நேரம் கிடையாது. அதிகமா வந்து எதை பத்தியும் திங்க் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் வரக்கூடாது. இது வந்து நான் ஓய்வெடுக்கக்கூடிய நேரம். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இப்போ தூங்கணும், நான் வந்து சேஃபா ஃபீல் பண்ணணும், நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க கூடயே நீங்க பேசுங்க. அப்படி பேசும்போது நம்மளுடைய பாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீங்க ஒரு நாளைக்கு இந்த ப்ராப்பர் ஸ்லீப் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்க லைஃப் டைம் எந்த ஒரு வியாதியுமே உங்களுக்கு வரவே வராது. ஸோ தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தடை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ நல்லா தூக்கம் வரதுக்கு ஒரு அக்குப்ரெஷர் பாயிண்டர் சொல்றேங்க. நம்மளுடைய கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லைன்ஸ் வருது இல்லைங்களா, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வர லைன்ஸுக்கும் செகண்ட் வர லைன்ஸுக்கும் கரெக்டா நடுவுல ஒரு நல்ல அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லீப் ஹார்மோன் அப்படிங்கிறது நல்லா வந்துட்டு உருவாகும். உருவாகும் போது நமக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். இதை வந்து டெய்லி நீங்க ஒரு 5 நிமிஷம் பண்ணலாம். இல்ல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கூட நீங்க 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி பண்ணலாம். ஸோ நான் சொன்ன இந்த 6 டெக்னிக்கை மட்டும் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது சூப்பரா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தூக்கம் வரல அப்படின்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேரும் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் கவிதா. நன்றி.